ஹாய் கைஸ், வெல்கம் டு PPL 2. இது மேட்ச் 2. நம்மளுடைய போலீஸ் பிரீமியர் லீகினுடைய மேட்ச் 2 தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். என்ன அடிச்சு தூக்க ரெடியா இருக்கீங்களா? எல்லா பேட்ஸ்மேனும் ரொம்ப ஆர்வமா இருக்கீங்க. சோ இந்த முறை வந்து உங்களுடைய முதல் பவுலரே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய சைக்காலஜில இருந்தா வந்திருக்காங்க. சோ சைக்காலஜி பவுலர் கிட்ட இருந்து இந்த பாலை நீங்க ஃபேஸ் பண்ண போறீங்க. எல்லா பேட்ஸ்மேனும் எப்படி நீங்க ஃபேஸ் பண்ணி இதை அடிச்சு கொடுக்க போறீங்கன்றதுதான் தெரியணும். சோ முதல் கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய முதல் பாலை பார்க்கும்போது ரொம்பவே சுலபமா இருக்கு. என்ன கேட்டிருக்காங்கன்னா, when the digits 5 is on the bottom then which number will be in upper surface? ஐந்தினுடைய எதிர்பக்கம் என்னன்னு சொல்லிட்டு தமிழ்ல மிகவும் சுலபமாவே இந்த பந்தை எரிஞ்சிருக்குதுன்னு தான் சொல்லணும் சைக்காலஜி பவுலர். சோ அப்போ இருக்கக்கூடிய இந்த பகடையுடைய பொசிஷன்ஸ் பார்க்கும்போது நம்மளுடைய பேட்ஸ்மேன் எல்லாருமே தீவிரமா இந்த கேள்விக்கு பதில் சொல்லியிருப்பீங்க. என்ன உங்களுடைய பதில் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஒன்றுதான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு பொதுவான பக்கம் அதாவது காமன் ஃபேஸ் வந்து ஒரே இடத்துல இருக்குன்னா எல்லா சைட்ஸும் என்ன பண்ணணும், கடிகார திசையில அரேஞ்ச் பண்ணணும். இதுக்கு இன்னொரு ஷார்ட் கட்டும் இருக்கு. இந்த மாதிரி பொதுவான பக்கம் ஒரே இடத்துல இருந்துச்சுன்னா எதுக்கு நேரா இருக்குதோ அதுக்கு ஆப்போசிட். இப்ப மேல இருக்கிறது ரெண்டும் தான் ஆப்போசிட், இந்த சைடுல இருக்கிறது ரெண்டும் தான் ஆப்போசிட். அப்ப 4க்கு எதிரில் 6, 1க்கு எதிரில் 5, விடுபட்ட இந்த 2 எதிர்க்க 3ன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனா நீங்க வந்து இந்த பந்தை ஃபேஸ் பண்ணும்போது அது ஒரே இடத்துல இருந்தா இந்த லாஜிக் சொன்னா இதே இந்த 2 இங்க இருந்து இங்க இருக்கும் பொழுது வேற வேற இடத்துல இருந்தாலும் சரி ஒரே இடத்துல இருந்தாலும் சரி நீங்க இந்த லாஜிக்கை யூஸ் பண்ணுங்க, கடிகார திசையில அரேஞ்ச் பண்ணுங்க. அப்ப 2 1 4 முதல் பகடியை உருட்டுனீங்க, சரியாக உருட்டுனீங்க 2 1 4ன்னுட்டு ரெண்டாவது பகடியும் அதே மாதிரி சரியாக நீங்க உருட்டுனீங்கன்னா 2 5 6ன்னு வரும். அப்போ 5னுடைய எதிர்பக்கமா யாரை நாம பாக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 பார்த்திருப்பீங்க. சோ இந்த பந்தை ரொம்பவே எளிமையா நம்மளுடைய பேட்ஸ்மேன்கள் அடிச்சிருப்பீங்க. இன்னைக்கு எந்த விதமான இன்ட்ரோடக்ஷன் பார்ட்டுமே இல்லாம இந்த மேட்சுக்குள்ள இறங்கி இருக்கோம். சோ முதல் பந்துல நல்லாவே அடிச்சு ரன் ஸ்கோர் பண்ணி வச்சிருக்கீங்க. சோ பார்க்கலாம் இன்னைக்கு எந்தெந்த பேட்ஸ்மேன்ல செஞ்சுரி அடிக்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ உங்களுக்கான இரண்டாவது பந்தை எரிய வந்திருக்கிறது அதே சைக்காலஜி பவுலர். சோ இந்த முறை முதல் 5 பாலையுமே வந்து சைக்காலஜி பவுலர் தான் தூக்கி இருக்காருன்னே சொல்லலாம். சோ இதுல வந்து உங்களுடைய இரண்டாவது கேள்வியா சைக்காலஜி பவுலர் கிட்ட இருந்து வந்திருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா 22 625 13 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் மார்க் விட்டுருக்காங்க. சோ நம்ம யோசிக்கும் போது இந்த நம்பர் அனாலிசிஸ்ல எதையோ ஒன்னு யோசிச்சுதான் இந்த பாலை வந்து ரொம்பவே லாவகமா எரிஞ்சிருக்காரு. ஆனா நம்ம பேட்ஸ்மேன்களுக்கு எல்லாம் இது ஒரு அதிரி புதிரியான பால்னே சொல்லலாம். தூக்கி விசிறி அடிச்சுட்டு போயிட்டே இருந்திருப்பாங்க. கண்டிப்பா இதுல 5 ரன் ஸ்கோர் பண்ணிருப்பாங்கன்னு நான் நம்புறேன் செஞ்சுரிக்கு. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது இந்த 625 அவங்க கண்ணு உறுத்திக்கிட்டே இருக்கு நம்ம பேட்ஸ்மேன் கண்கள் எல்லாம். சோ அந்த 625 நம்ம பேட்ஸ்மேன் கண்கள் எல்லாம் என்னன்னு உறுத்துது அப்படின்னு பாத்தீங்கன்னா 625 பார்க்கும்போதே அவங்க நம்ம பேட்ஸ்மேன்ல என்ன சொல்றாங்கன்னா 25 ஸ்கொயர்னு சொல்றாங்க. அப்ப நம்ம பேட்ஸ்மேன் இது 25 ஸ்கொயர்னு சொல்லும் போதே நம்ம யோசிச்சிருக்கணும், இங்க 22ன்னு ஒரு நம்பர் இருக்கு, அதுக்கு பக்கத்து நம்பர் அதுல இருந்து 3 நம்பரை ஆட் பண்ணி 25 அதை ஸ்கொயர் பண்ணி எழுதியிருக்காங்க அப்படின்னு நம்ம பேட்ஸ்மேன் கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்ப இங்க 13 இருக்கு, 13ஓட 3 நம்பரை கூட்டினா 16, அந்த 16ஓட ஸ்கொயரா தான் எழுதி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பேட்ஸ்மேன்ல அடிச்ச பால் எதுன்னு பாத்தீங்கன்னா 256. சோ நம்ம பேட்ஸ்மேன்கள் நல்லாவே இந்த பந்தை எதிர்கொண்டிருக்காங்கன்னு தான் சொல்லணும். சோ ரொம்பவே சுலபமான கேள்வியா வந்து இந்த கேள்வி அமைஞ்சிருக்கு பாலா. சோ அடுத்த பால் நம்மளுடைய சைக்காலஜி பால் கிட்ட இருந்து என்ன வந்திருக்கு பவுலர் கிட்ட இருந்து அப்படின்னு பார்க்கும்போது when the minute hand covers a distance of 1 hour 20 minutes then what is the angular distance covered by it அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதாவது நிமிடமுள் 1 மணி நேரம் 20 நிமிடத்தில் சென்ற தொலைவை கோண அளவில் குறிப்பிடுங்கன்னு சொல்லிட்டு நம்மளுடைய பேட்ஸ்மேனை நோக்கி இந்த கேள்வி கிளாக் சம்ல இருந்து எரியப்பட்டிருக்கு. அப்ப நம்ம நல்லாவே கவனிக்கலாம் இங்க என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு 1 மணி நேரம் 20 நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. சோ 1 மணி நேரம், சோ இந்த ஒரு பால் 1 மணி நேரம் 20 நிமிடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம நல்லா கவனிக்க வேண்டியது இந்த பால்ல எதன்னு பாத்தீங்கன்னா எந்த முள்ள பத்தி கேட்டிருக்காங்க அப்படின்றதுதான். சோ இங்க கேட்டிருக்கிறது வந்து மினிட் ஹேண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய நிமிட முள்ள கேட்டிருக்காங்க. சோ மினிட் ஹேண்ட்னா என்னதுங்க, பெரிய முள். அதே நேர முள்ளுன்னு கேட்டிருந்தாங்கன்னா என்னங்க, சின்ன முள். அப்ப மினிட் ஹேண்ட்னு சொல்லக்கூடிய இந்த நிமிட முள் வந்து நல்லா கவனிங்க, இந்த 2 டேட்டாவை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. நிமிட முள் வந்து 1 நிமிஷம் அதாவது 1 மினிட்க்கு எவ்வளவு டிகிரியை கவர் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா 6 டிகிரியை கவர் பண்ணும். இதே நேர முள்ளுன்னு சொல்லக்கூடிய அவர் ஹேண்ட் அதாவது சின்ன முள் அப்படி இருக்குது இல்லைங்க, இது 1 நிமிஷத்துக்கு எத்தனை டிகிரியை கவர் பண்ணோம்னா 1/2 டிகிரியை கவர் பண்ணோம். இவ்வளவுதாங்க. இந்த 2 டேட்டா ரொம்ப 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 மஸ்ட்ங்க. நம்ம பேட்ஸ்மேனுக்கு இது தெரிஞ்சிருக்கக்கூடிய அவசியம் கண்டிப்பா இருந்திருக்கும், கண்டிப்பா தெரிஞ்சிருப்பாங்க. அப்ப நிமிடமுள்னு சொல்லக்கூடிய மினிட் ஹேண்டை கவர் பண்ணக்கூடியது 1 நிமிஷத்துக்கு எத்தனை டிகிரி, 6. இதே நேரமுள்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ஹவர் ஹேண்ட் கவர் பண்ணக்கூடியது எத்தனை டிகிரி, 1/2 டிகிரி. இப்ப நம்மள கேட்டிருக்கிறது 1 மணி நேரம் 20 நிமிஷம் கேட்டிருக்காங்க. அப்ப 1 நிமிஷத்துக்கு அதால 6 டிகிரி மூவ் பண்ண முடியும்ல, எதால, நிமிடமுள்னு சொல்லக்கூடிய மினிட் ஹேண்டால. அப்ப 1 நிமிஷத்துக்கு 6 டிகிரி மூவ் பண்ண முடியும்னா இந்த 1 மணி நேரம் 20 நிமிஷம்ன்றத நான் நிமிஷமா மாத்த போறேன். அப்போ 1 மணி நேரம்னு கொடுத்திருக்காங்களா, கவனிங்க, 1 மணி நேரம் 20 நிமிஷம் கொடுத்திருக்காங்களா. அப்போ ஏற்கனவே 20 நிமிஷம் இருக்கு. 1 மணி நேரம் என்பது எத்தனை நிமிஷம், 60 நிமிஷம். 1 மணி நேரம் என்பது 60 நிமிஷம் கூட ஒரு 20 நிமிஷம். சோ இது ரெண்டுத்தையும் கூட்டினீங்கன்னா எத்தனை நிமிஷம், 80 நிமிடம்.
அவ்வளவுதானுங்க. அப்போ ஒரு நிமிஷத்துக்கு 6 டிகிரியை மூவ் பண்ண தெரிஞ்ச நிமிட முள்ளுக்கு 80 நிமிஷத்துக்கு கண்டுபிடிக்கணும்னா நம்ம எதால பெருக்கி சொல்லணும்? 80 6ஆல பெருக்கி சொல்லணும். முடிஞ்சிச்சுங்களா? அப்ப நம்ம பேட்ஸ்மேன்ல ஈஸியா அதை அட்டெண்ட் பண்ணிருப்பாங்கல்ல. அப்ப சைக்காலஜி பவுலருக்கே இது கொஞ்சம் என்னடா இவங்க சக்குன்னு ஆன்சர் பண்றாங்களேன்ற மாதிரி தான் இருக்கும். சோ 0 6ஓட பெருக்கும் போது 0, 8 6ஓட பெருக்கும் போது 48. சோ ஆன்சர் 480 டிகிரி. ஓகேங்களா? சோ சுலபமான ஒரு கேள்வியா தானே முடிஞ்சிச்சு. அப்ப நல்லா கவனிச்சுக்கோங்க. நிமிடம் உள்ளால ஒரு நிமிடத்திற்கு எத்தனை டிகிரி மூவ் பண்ண முடிஞ்சிச்சு? 6 டிகிரி மூவ் பண்ண முடிஞ்சிச்சு. அப்ப அவங்க 1 மணி நேரம் 20 நிமிஷம் கேக்குறாங்க. 1 மணி நேரத்துக்கு 60 நிமிடம், எக்ஸ்ட்ரா ஒரு 20 நிமிடம். சோ 60 20 கூட்டினா 80, 80 6ஆல பெருக்கி சொன்னா பதில். இதே நேரமுள்ளா கேட்டிருந்தாங்கன்னா இந்த 80 எதால பெருக்கி சொல்லிருப்பா? அரையால பெருக்கி சொல்லிருப்பா. அப்ப 40 டிகிரின்றது ஆன்சரா வந்திருக்கும்ன்றத கவனிச்சிருப்பீங்க. சோ அடுத்த பாலுக்காக வெயிட் பண்ணுங்க. உங்களுடைய பால் வந்து விட்டது. நல்ல ஒரு பாலா தான் வந்து சைக்காலஜி தூக்கி போட்டிருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா தரவரிசையில இருந்து தூக்கி போட்டிருக்கு. ஒரு வரிசையில் ஏ என்பவர் இடதுபுறம் இருந்து 10ஆவதாகவும், அப்ப இது ஒரு வரிசை. இந்த வரிசையில இதுதான் இடது, இது வலது. சரிங்களா? அப்ப ரைட் சைடுல லெஃப்ட் சைடுல இருந்து ஏ வந்து எத்தனாவதா இருக்காரா? 10th இருக்காரு. இதுங்களே அதே நேரத்துல பி என்பவர் வலதுபுறம் இருந்து 9ஆவதா இருக்காரு. அப்ப வலதுபுறத்துல இருந்து பி வந்து எத்தனாவதா இருக்காரு? 9ஆவதா இருக்காரு. இப்ப இவங்க இருவரும் என்ன பண்ணாங்க? இடத்தை மாத்திட்டாங்க. இவர் இருவரும் தங்கள் இடங்களை மாற்றிக்கொண்டால் ஏ இடம் இருந்து 10ஆவதாக. இப்ப ஏ இங்க போயிட்டு இருப்பாரா? பி இங்க வந்துட்டு இருப்பாரு இடத்தை மாத்தணும்னு. இப்ப ஏவை என்னாங்கன்னா இடதுபுறம் இருந்து எத்தனாவதா வராராம்? 15ஆவதா வராராம். இப்ப வரிசையில மொத்தமா எத்தனை பேர்? இதுதான் கேள்வி. புரியுதுங்களா? அப்ப இந்த கேள்வி என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு வரிசை, அந்த வரிசையில இடதுபுறம் இருந்து ஏ 10, வலதுபுறம் இருந்து பி 9ஆவது. இப்போ ரெண்டு பேரும் இடத்த மாத்தினதுக்கு அப்புறமா ஏவன் லெஃப்ட் சைட்ல இருந்து என்னன்னா எத்தனாவதா வராரு? 15. இதை வச்சு வரிசையில எத்தனை பேர் இருக்கும் கண்டுபிடிக்க முடியுமான்னு சொல்லிட்டு இந்த பாலை தூக்கி எரியும் போதே பேட்ஸ்மேன்கள் முடிவு பண்ணிருப்பாங்க இந்த ரெண்டுத்தையும் கூட்டி -1 பண்ண ஆன்சர் கிடைச்சிருக்கும்னு சொல்லிட்டு. அப்ப இந்த 2 15 மற்றும் 9 இது ரெண்டுத்தையும் கூட்டி இருந்தீங்கன்னா எவ்வளவு வரும்? 24. 24ல 1 கழிச்சிருந்தீங்கன்னா 23. அவ்வளவுதான் ஆன்சர்னு சொல்லிட்டு இருப்பாங்க. எப்படி நம்ம பேட்ஸ்மேன்கள் வந்து சுலபமா இந்த கேள்விக்கு பதில கண்டுபிடிச்சாங்கன்னா இது ரொம்பவே வந்து யோசிக்க வேண்டிய ஒரு கொஸ்டின்லாம் இல்ல. முதல்ல இதுல யாரோ ஒரு 2 பேரை பத்தி தான் சொல்ல போறாங்க. இங்க ஏ பின்னு கொடுத்திருக்காங்க. அதாவது ஏதாவது பேரா கூட இருக்கலாம். மனோஜ், கிரண், அனிதா, வனிதா, எது வேணா இருக்கலாம். சோ இங்க என்ன வேணா இருக்கட்டும். அவங்க எத்தனாவதா கொடுக்குறாங்கன்றத கவனிச்சுக்கோங்க. அடுத்தது இடத்த மாத்தினதுக்கு அப்புறமா ஒருத்தரை பத்தி கொடுப்பாங்க. இடத்த மாத்தினதுக்கு அப்புறமா நல்லா கவனிங்க. 2 பேரும் இடத்த மாத்தினதுக்கு அப்புறமா யார கொடுத்திருக்காங்க? ஏவ கொடுத்திருக்காங்க. அப்ப இடத்த மாத்தினதுக்கு அப்புறமா யார கொடுக்குறாங்களோ ஏவ கொடுத்திருக்காங்களா அவங்களுக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய பி ஓட பிளேஸோட அதை கூட்டணும். அப்போ இடத்த மாத்தினதுக்கு அப்புறமா ஏ 15 அவங்களுக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய பி வந்து இடம் மாறதுக்கு முன்னாடி எத்தனாவது பிளேஸ்? 9. இது ரெண்டுத்தையும் கூட்டி நம்ம என்ன பண்ண போறோம்? -1. அப்ப இது ரெண்டுத்தையும் கூட்டினா 24 -1 என்னது 23. இவ்வளவுதான். அந்த படம்லாம் வரைய வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப யார் 20 பேர் கொடுக்கப்படுதோ அதுல இடத்த மாத்தினதுக்கு அப்புறமா யார் பேர் இருக்கோ அவங்களுக்கு ஆப்போசிட்ல இருக்கவங்களோட அந்த டேட்டாவை கூட்டி -1 பண்ணுங்க, ஆன்சர் வந்துரும்னு சொல்றாங்க. சோ அடுத்த கேள்விக்கு நம்ம போலாம். சோ 5வது கேள்வி ரொம்பவே நல்ல ஒரு கேள்வியா தான் சைக்காலஜி வந்து தூக்கி அடிச்சிருக்குன்னு சொல்லலாம். இது வந்து நம்ம பேட்ஸ்மேன்களுக்கு வந்து சுலபமான கேள்வியாவே அமைஞ்சிருக்கும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நேபாள், ஏசியா, காத்மாண்டு அப்படின்னு சொல்றாங்க. ஊரறிஞ்ச விஷயம், உலகறிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 1985ஆம் ஆண்டு உருவான இந்த சார்க் இருக்குல்ல, சவுத் ஏசியன் அசோசியேஷன் ஃபார் ரீஜியனல் கோஆபரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய சார்க்கினுடைய தலைமையிடம் எது? காத்மாண்டு. அந்த சார்க்கினுடைய தலைமையிடமான காத்மாண்டு எதுல இருக்குது? நேபாள்ல இருக்கு. அப்படி நேபாள்ல இருக்கக்கூடிய அந்த காத்மாண்டுடைய நேபாள்ல இருக்கக்கூடிய காத்மாண்டுல இருக்கக்கூடிய சார்க்கினுடைய தலைநகரம் இப்படி இருக்கும்போது அந்த நேபாள் எதுல இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆசியாவில் இருக்கு. அப்போ கதைப்படி என்ன கதைனா காத்மாண்டு எதுல இருக்கு? நேபாளம்ல இருக்கு. நேபாளம் எதுல இருக்கு? ஆசியாவில் இருக்கு. அப்ப படம் நியாயமா எது வந்திருக்கணும்? டி. இப்ப நம்ம பேட்ஸ்மேன்கள் சுலபமா அடிச்சிருப்பாங்களா? அப்ப 5 பால் முதலில் எறியப்பட்ட சைக்காலஜில இருந்து எறியப்பட்ட 5 பால்லையுமே தலா 5 ரன் ஸ்கோர் பண்ணி 25 ஸ்கோரோட லீடிங்ல இருக்காங்க நம்ம பேட்ஸ்மேன். சோ இந்த பேட்ஸ்மேன்களுடைய ரன்னை சிதைக்க அடுத்து வரக்கூடிய ஜிஎஸ் கேள்விகள் லாவகமாக பந்து எறிய போதா அப்படின்றத பார்த்துதான் பார்க்கணும் பொறுமையா. சோ இதனுடைய முதல் விஷயம் யார் வராங்க? நம்மளுடைய முதல் 6வது கேள்வியில இருக்கக்கூடிய ஜிஎஸ் பந்தை எதிர்க்கிறதுக்கு சூப்பர் எக்கனாமிக்ஸ்ல இருந்து ஒருத்தர் வந்திருக்காங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பீகார், மகாராஷ்டிரா, ராஜஸ்தான், உத்தரகாண்ட் ஆர் பிமரு ஸ்டேட்ஸ் ஆகியவை பிமரு மாநிலங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்திருக்காங்க. சோ இது ஒரு நல்ல
ஒரு பந்துனே சொல்லலாம். ஏன்னா இந்த பந்துக்கு இதை பத்தின விவரங்கள் தெரிந்தவர்களால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும் பாத்தீங்கன்னா ஆன்சர் பண்ண முடியும். சோ these states are low population states சொல்லிட்டு இந்த மாநிலங்கள் குறைந்த மக்கள் தொகை கொண்ட மாநிலங்கள் சொல்லிட்டு இரண்டு விதமான கூற்றுகளை வந்து நம்மளுடைய பேட்ஸ்மேன்களுக்கு முன்னாடி பவுலரா எக்கனாமிக்ஸ் அவர்கள் வீசி இருக்காருன்னே சொல்லலாம். இதுல எது சரி எது தவறுன்னு சொல்லிட்டு நம்ம பதில சொல்லிட முடியுமா? நம்மளுடைய தேர்ட் அம்பையர் எதுக்கு இருக்காரு? மூவ் ஆன் டு தேர்ட் அம்பையர். சோ ஸ்கிரீன்ல வெயிட் பண்ணி பாருங்க, இவர்களில் எது சரி எது தவறுன்னு சொல்லிட்டு. சோ என்னுடைய முதல் கூற்றான பீகார், மகாராஷ்டிரா, ராஜஸ்தான், உத்தரகாண்ட் ஆகியவை பிமரு மாநிலங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். இது சரியா தவறா? மூவ் ஆன் டு த தேர்ட் அம்பையர். சோ டெசிஷன் பெண்டிங்ல இருக்கு, வெயிட் பண்ணி பார்ப்போம். சோ சரியா தவறான்னு சொல்லிட்டு பதபதைக்கிற நேரத்துல மக்கள் எல்லாரும் இதை தவறுன்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க, ஒரு சில பேர் மக்கள் இதை சரின்னு சொல்றாங்க. அந்த உதாரணத்துக்கு அந்த லெட்டர்ஸை வச்சு. சோ நம்மளுடைய தேர்ட் அம்பையர் டெசிஷனை பெண்டிங்லேயே வச்சிருக்காரு. என்ன சொல்ல போறாரு அவருன்னு பாத்தீங்கன்னா தவறு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது நம்மளுடைய பதில்களில் தவறான பதில்னு சொல்லிட்டாரு. என்ன தவறு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லும் போது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிஐக்கு பீகார் தான். அந்த பிமரு அப்படின்னு இருக்குல்ல, அதனுடைய விரிவாக்கமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாநிலங்களுடைய முதல் எழுத்துக்கள் தான். பிஐ அப்படின்னு சொல்லக்கூடியது பீகார் சரியாக தான் இருக்குது. ஆனா எம்ஏன்னு சொல்லக்கூடியது மகாராஷ்டிரா இல்லையா? நம்மளுடைய தேர்ட் அம்பையர் தெளிவா சொல்றாரு, அது மத்திய பிரதேஷ். ஓகேங்களா, மத்திய பிரதேஷ். அப்ப ஆர் என்பது என்னன்னு பாத்தீங்கன்னா ராஜஸ்தான் அப்படின்றதும் சரியா இருக்கு. ஆனா யூ என்பது உத்தரகாண்ட் கிடையாதான். அது என்னன்னு பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ் அப்படின்னு சொல்றாரு. சரிங்களா, அப்ப உத்தரப்பிரதேஷ். அப்ப இங்க வந்து எம்முக்கும் யூக்கும் கொடுக்கப்பட்டிருக்கும் மூ அது தப்பா இருக்கா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எம்முக்கு மகாராஷ்டிரான்னு கொடுத்திருக்காங்க, அது மத்திய பிரதேசம். யூவுக்கு உத்தரகாண்ட் கொடுத்திருக்காங்க, அது உத்தரப்பிரதேசம். அப்போ முதல் கூற்று ஸ்டேட்மெண்ட் வந்து தவறுன்னு சொல்லிட்டு நம்மளுடைய தேர்ட் அம்பையர் சொல்லிட்டாரு. சரி, இதை வச்சு நம்ம அடுத்த கொஸ்டினுக்கு கூற்றுக்கு பார்க்கலாம். சோ இந்த ரெண்டாவது கூற்று வந்து நம்ம தேர்ட் அம்பையர் கிட்ட கேட்க வேண்டிய நேரம் ஆயிடுச்சு. these states are low population states. இந்த மாநிலங்கள் குறைந்த மக்கள் தொகை கொண்ட மாநிலங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது என்ன பதில் அப்படின்னு சொல்லிட்டு பேட்ஸ்மேன்கள் வந்து பந்து எரிஞ்சிருக்காங்க. நிறைய பேர் தவறுன்னு சொல்லியிருக்காங்க, நிறைய பேர் சரின்னு சொல்லியிருக்காங்க. நாம பார்ப்போம் நம்மளுடைய தேர்ட் அம்பையர் கிட்ட போயிட்டு இந்த பந்துக்கான சரியான பதில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. மூவ் ஆன் டு த தேர்ட் அம்பையர் டெசிஷன் பெண்டிங்ல இருக்கு. சோ என்ன சொல்றாரு நம்மளுடைய தேர்ட் அம்பையர்? இதை சரின்னு சொல்ல போறாரா இல்ல தவறுன்னு சொல்லி எல்லாருடைய பதில வந்து ஊர்ஜிதப்படுத்த போறாரான்றதை நம்ம கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சுக்க போறோம். சோ அந்த தேர்ட் அம்பையர் என்ன சொல்றாரு? டெசிஷன் பெண்டிங்லயே இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம தேர்ட் அம்பையர் இதற்கான டெசிஷனா நோன்னு கொடுத்திருக்காரு. இவை குறைந்த மக்கள் தொகை கொண்ட மாநிலங்கள் இல்லை அப்படின்னு சொல்லும் போதே அப்ப தெரியும் இது அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலம். these states are high population state. அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலம்னு சொல்லிட்டாரு. அப்படி என்ன அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலம்? முதல்ல இந்த பிமருனா என்ன அப்படின்னா இது 4 மாநிலங்களுடைய முதல் எழுத்துக்கள். பீகார், மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேஷ்னு சொல்லிட்டாங்க. 1980 ஒரு பொருளாதார நிபுணரான ஆஷிஷ் போஸ்லே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆஷிஷ் போஸ்லே அவர் தான் வந்து இதை சொல்லியிருக்காரு. எப்போ? 1980. இவர் வந்து ஒரு மிகப்பெரிய எக்கனாமிஸ்ட். இவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா இந்த பிமரு அப்படின்றது வந்து இந்த மத்திய அரசாங்கம் சொன்ன எதையுமே மதிக்கிறது இல்லை. என்னத்தை மதிக்கல அப்படின்னு பாத்தீங்கன்னா நாம் இருவர் நமக்கு இருவர், நாம் இருவர் நமக்கு ஒருவர், நாங்க பாலிசியை மாத்திக்கிட்டு வரோம். இவங்க பாட்டுன்னு வரிசையா சந்ததியினரை அடிக்கிட்டே போறாங்க. அப்படி சந்ததியினர் அடுக்கும் போது தான் என்ன ஆயிடுது பாத்தீங்கன்னா ஹை பாப்புலேஷன் ஸ்டேட், அதிக மக்கள் தொகை கொண்ட இதாயிடுது. சோ இதனால வந்து அந்த மாநிலங்கள்ல சமூக மாற்றங்கள் என்பது ஏற்படவே இல்லை. சமூக மாற்றங்கள் என்பது என்ன? ஒரு மக்கள் தொகை அதிக பெருக்கத்திற்கு உண்டாகும் பொழுது இந்தியா பல நஷ்டங்களை சந்திக்க வேண்டியது வரும். அதனால பொருளாதார அளவிலையும் சமூக அளவிலையும் மாற்றங்களை சந்திக்கணும்னு சொல்லிட்டு மத்திய அரசாங்கம் குடும்ப கட்டுப்பாடுன்னு ஒண்ணு எடுத்துட்டு வரேன்னு சொல்றாங்க. ஆனா இது ஃபாலோ பண்ணவே இல்லை. யார் யார்? இந்த பீகார், மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ், ராஜஸ்தான். அதனால அங்கே மக்கள் தொகை அதிகமாகிறது. ஆகையால் இந்த பிமரு மாநிலங்கள் என்பது மக்கள் தொகையை அதிகமாக கொண்ட மாநிலங்களாக கருதப்படுதுன்னு சொல்லிட்டு 1980 ஆஷிஷ் போஸ்லே அவர்களால் கூறப்பட்டிருக்கு. இதுதான் வந்து தேர்ட் அம்பையர் நமக்கு சொன்ன தகவல். சோ இப்ப பாத்துட்டோம். அடுத்தது நம்மளுடைய அடுத்த கேள்வி வந்து பாத்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ்ல பவுலராலே எரியப்பட்டிருக்கு. ஏன்னா முதல் கேள்வியில கொஞ்சம் சில பேரை லாவகமா விரட்டி அடிச்சதுனால அடுத்த பந்த எக்கனாமிக்ஸ் பவுலர் கிட்டே கொடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜிடிபி கால்குலேட்டட் பை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜிடிபி கணக்கிடும் அமைப்பு. நம்ம எல்லாருக்குமே தெரியும், இந்த பேட்ஸ்மேன் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஜிடிபி அப்படின்னாலே என்ன? கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். இதை வந்து ஒவ்வொரு நாட்டிலையும் கண்டிப்பா கணக்கிடணும். அப்பதான் அந்த நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி எந்த அளவுல இருக்குன்றதை என்ன பண்ண முடியும் பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்க முடியும். அந்த அளவுல ஜிடிபியை நம்ம இந்திய நாட்டுல யார் கணக்கிடுறாங்கன்னு பாத்தீங்கன்னா சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆபீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மத்திய புள்ளியியல் தர நிறுவனம் தான் இதை வந்து என்ன பண்றதுன்னு பாத்தீங்கன்னா நிறுவனம் தான் இதை வந்து அலசி ஆராய்ஞ்சு கொடுக்குது. சோ கிட்டத்தட்ட இது வந்து இன்கம் மெத்தட்ல கால்குலேட் பண்ணலாம், இல்லைன்னா எக்ஸ்பெண்டிச்சர் செலவு
ஒன்னு வருவாயை வச்சு கால்குலேட் பண்ணலாம், இல்ல செலவை வச்சு கால்குலேட் பண்ணலாம், இல்லையா இன்னொரு மெத்தட் ஒன்னு இருக்கு, அவுட்புட் மெத்தட்னு சொல்லுவாங்க. சோ இந்த 3 வழியில எப்படி கால்குலேட் பண்ணாலும் இந்த ஜிடிபி ஒன்னாதான் வரும். இந்த சிஎஸ்ஓ அப்படின்ற ஒரு நிறுவனத்தை ஏற்பாடு பண்ணி தான் நீங்க ஜிடிபியை கால்குலேட் பண்ணணும்னு யாரு சொன்னது? மத்திய அரசாங்கமா? கிடையாது. IMF அப்படின்னு சொல்லக்கூடிய சர்வதேச பண நிதியம், சரிங்களா? இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட்னு சொல்றோம்ல, எங்க இருக்குது? அமெரிக்கா நியூயார்க்ல இருக்கு. ஓகேவா? இந்த அமெரிக்கா நியூயார்க்ல இருக்கக்கூடிய இந்த சர்வதேச பண நிதியமான IMF தான் ஒவ்வொரு நாடும் அந்த நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சியை கணக்கிடுவதற்காக ஜிடிபியை கணக்கிட வேண்டும். அந்த ஜிடிபியை அந்தந்த நாட்டினுடைய ஒரு புள்ளியியல் சார்ந்த நிறுவனம் தான் கணக்கிடணும்னு சொல்றாங்க. CSO அப்படின்னு சொல்லக்கூடிய சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆபீஸ் தான் கணக்கிடுது. சோ இந்த பந்திற்கு சரியான பதில வந்து கொடுத்திருப்பாங்க நம்மளுடைய பேட்ஸ்மேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எதிர்பார்க்கிறேன். சோ நம்மளுடைய பேட்ஸ்மேன் எல்லாருக்கும் ஒரு ஆல் தி வெரி பெஸ்ட். அடுத்த 8வது பந்துக்காக காத்துக்கிட்டே இருங்க. இது அகைன் ஒரு எக்கனாமிக் பவுலர் கிட்ட இருந்து தான் கொடுக்கப்பட்டிருக்கு. ஏனென்றால் எக்கனாமிக்ஸ் பவுலர் கிட்ட இருந்து கொஞ்சம் செதறாங்க பசங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருக்காங்க. இந்த மாடல் ஆஃப் தேர்ட் 5-year பிளான், அதாவது 3வது 5-ஆண்டு திட்டம் எந்த வகையான மாதிரியை சார்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பவுலர் அந்த பாலை வந்து தூக்கி எறியப்பட்டிருக்கு எக்கனாமிக்ஸ் பவுலரால நம்ம பேட்ஸ்மேன்களை நோக்கி. அப்ப நம்ம பேட்ஸ்மேன்கள் ரொம்பவே உஷாரா சொல்லிடுவாங்க, இந்த 3வது 5-ஆண்டு திட்டம் என்பது 1961 இருந்து 66 காலகட்டத்தில் உருவாக்கப்பட்ட ஒரு 5-ஆண்டு திட்டம் தான். இது யாருடைய மாடல்ல உருவாக்கப்பட்டது என்றால் அனைவராலும் அறியப்பட்டது காட்கில். இதனுடைய பேரே என்னன்னு பாத்தீங்கன்னா காட்கில் யோஜனா அப்படின்னு சொல்லக்கூடிய காட்கில் திட்டம் தான். யார் இந்த காட்கில் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த 3வது 5-ஆண்டு திட்டத்தினுடைய துணை சேர்மன், வைஸ் சேர்மனா இருந்தவர், துணை சபா தலைவர், துணை தலைவர்னு சொல்லுவாங்க. வைஸ் சேர்மனா இருந்தவர் தான் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த காட்கில். இவருடைய ஐடியாவின் பேர்ல தான் இந்த 3வது 5-ஆண்டு திட்டமே உருவானதா சொல்றாங்க. அப்ப முதல் 5-ஆண்டு திட்டம் யாரால உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜான் ஸ்டாக்கர். ஒரே நிமிஷம். முதல் 5வது திட்டம் யாரால உருவாக்கப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா ஜான் ஸ்டாக்கர் அவர்களால் உருவாக்கப்பட்டது. இது எது? ஃபர்ஸ்ட் 5-year பிளான், சரிங்களா? அடுத்தது 2வது 5-ஆண்டு திட்டம், செகண்ட் 5-year பிளான் யாரால உருவாக்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியாவின் புள்ளியியலின் தந்தை அப்படின்னு சொல்லுவாங்க, த ஃபாதர் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இன் இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய யாரு? PC மெஹல்னோபிஸ். ஓகேவா? மெஹல்னோபிஸ் அவர் தான் வந்து 2வது 5-ஆண்டு திட்டத்தினுடைய மாடல். அப்ப முதல் 5-ஆண்டு இதெல்லாம் நான் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, நிறைய இடத்துல பயன்படும்ல. அப்ப முதல் 5-ஆண்டு திட்டம் யாருடைய மாதிரி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜான் ஸ்டாக்கர் அவர்களால். 2வது 5-ஆண்டு திட்டம் யாருடைய மாதிரி அப்படின்னு பாத்தீங்கன்னா PC மெஹல்னோபிஸ். இது யாருன்னு பாத்தீங்கன்னா இந்தியாவினுடைய புள்ளியியலின் தந்தை, த ஃபாதர் ஆஃப் இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவர். 3வது 5-ஆண்டு திட்டம் யாருடைய மாதிரின்னு பாத்தீங்கன்னா காட்கில் திட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய காட்கில் யோஜனா 1961 இருந்து 66. இதுல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 5-ஆண்டு திட்டம் சக்சஸா நாட் சக்சஸா அப்படின்னு பார்க்கும்போது இந்த கேள்விக்கு சரியா பதில சொல்லி நீங்க எடுத்துட்டீங்க மார்க்க 5 ரன். ஆனா இந்த திட்டம் சொதப்பல். இந்த திட்டம் என்னன்னு பாத்தீங்கன்னா சொதப்பல். அதற்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, திட்டம் என்னவோ நல்ல வரியான திட்டம் தான், நாம் யாரையும் சார்ந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. we are independent. நாம நாடு மட்டும் சுதந்திரம் அடையவில்லை, நாட்டு மக்களுமே சுதந்திரம் அடைய வேண்டும். எந்த பொருளையும் யாரிடமும் கையேந்தி நிற்க கூடாது. அப்போ விவசாயத்தை முன்னிலைப்படுத்தி எடுத்துக்கொள்ள செல்ல வேண்டிய திட்டம் சொல்லிட்டு தான் இந்த 3வது 5-ஆண்டு திட்டத்தை இந்த காட்கில் அவர்களால் திட்டம் வகுக்கப்பட்டு எடுத்து செல்லப்பட்டது. ஆனா அங்க வந்த ஒரு வில்லங்கம் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா, நமக்கு தான் 2 எதிரிங்க தலைக்கு மேல உட்காந்துறானுங்களே, பாகிஸ்தான் சைனான்னு சொல்லிட்டு. இவனுங்க இந்த காலகட்டத்துல தான் இந்தியா மேல போற புரியுறானுங்க. இவனுங்கள் புரிந்த போரினால் மத்திய அரசாங்கம் கவனம் சிதறல் அடைகிறது, போரின் மீது கவனம் செல்கிறது. ஆகையால் இந்த திட்டம் மிகப்பெரிய ஒரு தோல்வியை தழுவியது. இதுதான் வந்து 3வது 5-ஆண்டு திட்டத்தினுடைய மிகப்பெரிய டிராபேக். சரிங்களா? அடுத்த பந்து 9வது பந்து யார் கிட்ட இருந்து வருதுன்னு பாத்தீங்கன்னா ஹிஸ்டரி கிட்ட இருந்து வந்திருக்கு. டியூரிங் தி அட்வென்ட் ஆஃப் போர்ச்சுகீஸ் who tried to abolish சதி. போர்ச்சுகீசியரில் யார் சதியை ஒழிக்க முயன்றார்? உடனே நம்ம வந்து கேள்வியை முழுசாலாம் படிக்கிறது இல்லை. நம்ம பேட்ஸ்மேன் இந்த பால் வந்த உடனே 4 கடிக்கலாமா 6 கடிக்கலாமா தான் யோசிக்கிறீங்களே தவிர நல்லா யோசிங்க. சதியை ஒழிக்க முயன்றவர் உடனே ராஜாராம் மோகன் ராய் பதில இருக்குன்னு போடாதீங்க, தவறு. இவர் ஒழித்தது 1829 59 அந்த ஆங்கிலேயர் காலகட்டத்துல தான் சதியை ஒழிக்க பாடுபட்டார், சதியை ஒழிக்க முயன்றார். ஆனா இங்க கேட்டிருக்கிறது போர்ச்சுகீசியர்கள். போர்ச்சுகீசியர்கள் கிட்டத்தட்ட 1400 வர ஆரம்பிச்சுட்டாங்க. அப்போ 1510 கோவாவுக்கு வந்தார் ஒருத்தர். யாரு? ஒருத்தர் கோவாவுக்கு வந்தாரு. அந்த கோவாவுக்கு வந்துட்டு கோவாவை கைப்பற்றியதுக்கு அப்புறமா யோசிச்சு பார்த்தாரு, என்னங்க இது, புருஷன் பின்னாடி பொண்டாட்டி போயிட்டு தீயில வேறா அப்படின்னு கேக்குறாரு. அதுவாங்க சதி அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கவங்க சொல்றாங்க. இது என்னங்க பெரிய சதியா இருக்குது அப்படின்ட்டு அவர் வாயை புலகிறாரு.
புரியுதுங்களா சொல்றது? போர்ச்சுகீசியர்ல இருந்து வந்து கோவாவை கைப்பற்றின உடனே பொண்டாட்டி வந்து புருஷன் பின்னாடி, புருஷன் செத்துட்டாரு, புருஷனை கொளுத்துறாங்க, பின்னாடியே போயிட்டு மனைவியும் விழறாங்க. என்னன்னு கேட்டா சதின்னு சொல்றாங்க. இது என்னடா பெரிய சதி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ரொம்ப ஆச்சரியமா திகச்சு பாக்குறாரு. இதெல்லாம் நடக்கக்கூடாது, இதுக்கப்புறம் ஒரு உயிர் கண்ணுக்கு முன்னாடி போறதை நான் ஒத்துக்க மாட்டேன். புருஷன் போனா செத்து போனா சரி, அதுக்கு பின்னாடியே போய் விழணுமா இந்த நரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. உடனே வந்து பெண்கள் எல்லாம் எங்களை நரின்னு சொல்லிட்டீங்களா சார் அப்படின்னு சொல்லிட்டு ஆதங்கப்பட்டு கேட்காதீங்க. நரி என்றால் ஹிந்தியில வந்து என்ன அர்த்தம்னா பெண் அர்த்தம். ஓகேவா? நரி சக்தி அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்குவாங்க. பெண்களுக்கான திட்டம் தான். அப்ப நரி என்றால் பெண்கள் தான். அப்ப புருஷன் செத்தான் சரி, அதுக்கு பின்னாடியே போய் விழணுமா இந்த நரி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய கோவாவை கைப்பற்றிய யார் கேட்கிறான்னு பாத்தீங்கன்னா ஹல்புகர் அப்படின்னு சொல்லக்கூடிய அல்போன்சா டி ஹல்புர்கர். இவருடைய உண்மையான பேர் என்னன்னா அல்போன்சா, மாம்பழம் மாதிரி, அல்போன்சா டி ஹல்புர்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய கோவாவை கைப்பற்றிய அந்த போர்ச்சுகீஸ் அதிகாரி தான் கேட்கிறாரு. இதெல்லாம் சரி கிடையாதுங்க, மிகப்பெரிய சதிங்க, அதனால சதியை ஒழிக்கிறேங்க. எங்க கோவாக்குள்ள இனிமே புருஷன் தத்தா பொண்டாட்டி விழ வேண்டிய அவசியம் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ அப்போ 1515 சதி வந்து ஒழித்தவர் வந்து அல்புகர்க். சரிங்களா? சோ இது ஒரு நல்ல கேள்வி தானே, இந்த பால நல்லாவே எதிர்ச்சிருப்பாங்க. அடுத்தது 10வது கேள்வி வந்து நம்மளுடைய ஜியோகிராபி பவுலர் எழுதி வச்சிருக்காங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தும்பா ஈக்வட்டோரியல் ராக்கெட் லான்ச்சிங் ஸ்டேஷன் was established at which place in India ன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இந்தியாவின் தும்பா புவி நடுவரை ராக்கெட் ஏவுதளம். இது வந்து கடந்த ஒரு தேர்வுகள்லயுமே வந்து PCSI ரொம்பவே பூந்து விளையாடின ஒரு இடம் தான். சரி, முதல்ல இதுல நீங்க நல்லா தெரிஞ்சுக்க வேண்டியது, நாளை பின்ன ஏதாவது ஒரு எக்ஸாம்ல டர்ல்ஸ் இதனுடைய தலைமையிடம் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு கேட்க போறாங்க. டர்ல்ஸ் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, டர்ல் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா தும்பா ஈக்வட்டோரியல் ராக்கெட் லான்ச்சிங் ஸ்டேஷன், இததான் டர்ல்னு சொல்றாங்க. அப்ப இது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கேரள மாநிலத்தில் உள்ள திருவனந்தபுரத்துல தான் இருக்கு. அப்ப கேரளாவில தான் இருக்கு. அந்த கேரளால இருக்கக்கூடிய எங்க இருக்கு? திருவனந்தபுரத்துல தான் இருக்கு. அப்ப இந்தியாவில முதல்ல ராக்கெட் ஏவணும்னு சொல்லிட்டு எடுத்த உடனே வந்து ஸ்ரீஹரிகோட்டா ஆந்திராவில இருக்கக்கூடிய இடம், அந்த இடத்த டிசைட் பண்ணல. சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர் இருக்குல்ல, அதை வந்து டிசைட் பண்ணல. அப்ப முதல்ல எங்க டிசைட் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா திருவனந்தபுரத்துல இருக்கக்கூடிய இததான் வந்து டிசைட் பண்ணாங்க, தும்பா ராக்கெட் ஏவுதளம். ஏன்னா இதுதான் புவி நடுக்கோட்டு மையம் சொல்லக்கூடிய ஈக்வேட்டர், பூமத்திய ரேகைக்கு அருகில் கரெக்டா இருக்கும். லான்ச் பண்ணீங்கன்னா கரெக்டா இருக்கும். சோ திடீர்னு ஃபெயிலியர் ஆச்சுன்னா டக்குன்னு என்ன பண்ணிடலாம், கீழே இறக்கி விட்டு கடல்ல கலந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுல எல்லாம் இருந்தாங்க. அதுக்கப்புறமா சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர் உருவாக்கி அங்கதான் இப்ப பெரிய பெரிய ராக்கெட் எல்லாம் லான்ச் பண்றாங்க. அப்ப இதை மூடிட்டாங்களா? இல்ல, இஸ்ரோ இதை கையகப்படுத்தி வைத்துக் கொண்டு இப்ப இங்க ஸ்மால் ராக்கெட்ஸ் சொல்லக்கூடிய சிறிய வகை ராக்கெட்டுகளை வந்து என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா லான்ச் பண்றாங்க. சவுண்டிங் ராக்கெட்ஸ் சொல்லுவாங்க அதெல்லாம். சரிங்களா? சிறிய வகை ராக்கெட்ஸ் வந்து என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா லான்ச் பண்றாங்க. சோ தெரிஞ்சு வச்சுக்கோங்க டர்ல்ஸ். ஓகேவா? அது தெரியும், கேட்பாங்க, தெரிஞ்சு வச்சுட்டு படிங்க. அடுத்து 11வது பந்து யார்கிட்ட இருந்து வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே சுலபம், ஈஸியான ஒரு பயாலஜி கிட்ட இருந்தா வந்திருக்கு. இந்த பவுலர் வந்து இன்னைக்கு உங்களை கஷ்டப்படுத்தக்கூடாது பேட்ஸ்மேன்கள்னு சொல்லிட்டு ரொம்பவே சுலபமான ஒரு மேட்ச் ஃபாலோவிங் எடுத்துட்டு வந்து வச்சிருக்காரு. கிரீன் கார்பன் சொல்லக்கூடிய பசுமை கார்பன் எங்க இருந்து கிடைக்க பெறும்? இது வந்து அழகா ஸ்கூல் புக்லயே இருக்கக்கூடிய ஒரு மேட்ச் ஃபாலோவிங் தான். அப்ப உயிர் கோலத்தின்னு சொல்லக்கூடிய பயோஸ்பியர்ல இருந்து என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா கிரீன் கார்பன் கிடைக்கப்படும். அப்ப டீன் வந்துருமா? அப்ப முதலுக்கு டி. அப்ப ஃபர்ஸ்ட்ல இருக்கக்கூடிய டி ஆப்ஷனே ஒண்ணுதான். இங்கேயே கதை முடிஞ்சிருச்சு. பாக்கி இருக்கக்கூடிய எல்லாரையுமே விக்கெட் எடுத்துடலாம். அப்ப அவர் ஒருத்தர் தான் நமக்கு பதில் சொல்லக்கூடியவரே. அப்ப கிரீன் கார்பன் வந்து ஸ்டோர் டீன். அடுத்தது கிரே கார்பன் சொல்லக்கூடியது வந்து தொல்லுயிர் படிவ எரிபொருளில் சேமிக்கப்படும் கார்பன், சாம்பல் கார்பன். அப்ப இது சி. அப்ப இது டி, இது சி. நீல கார்பன்னாலே கடல்ல இருந்து கிடைக்கக்கூடியதா? ஆமா தானே? வளிமண்டலம் மற்றும் கடல்களில் இருந்து சேமிக்கப்படக்கூடிய கார்பன். அப்ப இது பி. பழுப்பு கார்பன் சொல்லக்கூடியது தொழில் ரீதியாக உருவாக்கப்படும் காடுகளில் இருந்து சேமிக்கப்படக்கூடிய கார்பன். ஓகேவா? சோ இது அழகா எழுதி வச்சுக்கோங்க. முக்கியமான ஒரு கேள்வி வந்து பயாலஜி வந்து ரொம்ப சிம்பிளாவே உங்களுக்கு கொடுத்திருக்காரு. அப்ப இதை வந்து சுலபமாகவே அட்டெண்ட் செய்யப்படலாம். சோ மேட்ச்ல ஃபாலோவிங்ல அந்த கலர்ஸை வச்சு கலரோட மேட்ச் பண்ணிருக்கலாம். சோ டிசிபிஏன்னு சொல்லக்கூடிய ஏ தான் வந்து சரியான இதுவா இருந்திருக்கும். இந்த கேள்விக்கு கண்டிப்பா 5 ரன்களை வந்து ஸ்கோர் பண்ணிருக்கலாம், விட முடியாது. அடுத்தது மேட்ச்ல ஃபாலோவிங் தான் இன்னொரு வந்திருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஒரு ஜெனரலா இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் ஜிகேல இருந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா? இந்தியாவின் இரும்பு பெண்மணி, இதுதான் கண்ணை உறுத்துது. இங்க இருக்கக்கூடியதிலே பெண்மணிகள் ஒருத்தர் தான் பிரியதர்ஷினின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவின் அயன் லேடி ஆஃப் இந்தியா பிரியதர்ஷினின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அது ஒண்ணுதான் பொண்ணு பேராவும் இருக்கு. அப்ப அங்கதானே மேட்ச் பண்ண முடியும். அப்போ பின்றதுக்கு வந்து என்ன வரும்னு பாத்தீங்கன்னா 4. சரிங்களா? அப்போ பில 4 இருக்கிற மாதிரி எத்தனை ஆப்ஷன் இருக்குன்னா 4மே 4 தாங்க இருக்கு. அப்ப இந்த பந்து ரொம்பவே கஷ்டமான பந்து தான். ஆனா யாரா அந்த பிரியதர்ஷினி அப்படின்னு பார்க்கும்போது எங்க பக்கத்து வீட்டு பொண்ணா கிடையாது. இவங்கதான் இந்தியாவினுடைய முதல் பெண் பிரதமர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்திரா காந்தி அம்மையார். அப்ப இந்திரா காந்தியினுடைய சிறிய வயது பெயர் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா பிரியதர்ஷினி. சரிங்களா? பிரிய
தர்ஷினி, இந்திரா காந்தி. அப்ப இது தெரிஞ்சிச்சுங்களா? அப்ப அவங்க தான் இந்தியாவினுடைய இரும்பு பெண்மணி. ஆனா இந்தியாவினுடைய இரும்பு மனிதர் யாருன்னு கேட்டிருந்தாங்கன்னா நம்ம பட்டேல் அப்படின்னு சொல்லிட்டு பதில சொல்லியிருப்போம். அது உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரிஞ்ச ஒரு பதிலா தான் இருந்திருக்கும். அடுத்தது லோக்மானியர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா, லோக்மானியர் அப்படின்னு பார்க்கும்போது அவர் திலகரை தான் வந்து லோக்மானியர்னு சொல்லுவாங்க. அப்ப 2 லோக்மானியா அப்படின்னு யார சொல்லுவாங்க? பாலகங்காதர திலகர் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 சரியா? அப்ப 2 4 வந்திருக்கணும். 2 4 2 ஆப்ஷன்ல இருக்கு. அப்ப சியும் கேன்சல், பியும் கேன்சல். அப்ப வங்கப்புலி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் தெரியுறாரா கண்ணுக்கு? சூப்பர். அவர் தான் மேற்கு வங்க பக்கம் வந்திருப்பார். சோ வங்கப்புலி அப்படின்னு சொல்லிட்டு அவரை நீங்க அழகா மேட்ச் பண்ணிருந்தீங்க அப்படின்னா அங்கதான் தப்பு. பெங்கால் டைகர்னு யார சொல்லுவாங்கன்னா பிபின் சந்திர பால் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்போ 3 தான் வந்திருக்கணும். சார் நான் படிச்சிருக்கேன் சார், அப்ப வங்கப்புலி வந்து சுபாஷ் சந்திர போஸ் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா அது மிகப்பெரிய தவறு தான். ஏன்னா சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் வங்கப்புலி இல்ல, வங்க சிங்கம், பெங்கால் லயன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அவர் வந்து நேதாஜின்னு சொல்லுவாங்க. நேதாஜினாலே என்னது? ரெஸ்பெக்டட் சார் அப்படின்ற மாதிரி மரியாதைக்குரிய தலைவர் அப்படின்னு தான் அர்த்தம் நேதாஜினா. இப்ப பெங்கால் லயன் சொல்றாங்க. நேதாஜி என்பது அர்த்தம் கேட்டிருக்காங்க ஒரு எக்ஸாம்ல. நேதாஜி என்பதனுடைய அர்த்தம் என்னன்னா மதிப்பிற்குரியவர் அப்படின்னு அர்த்தம், ரெஸ்பெக்டட் பர்சன். ஓகேவா? அப்ப பெங்கால் லயன், வங்க சிங்கம் தான் வந்து சுபாஷ் சந்திர போஸை தவிர வங்க புலி கிடையாது. வங்க புலி யாருன்னு பாத்தீங்கன்னா பிபின் சந்திர பால் அவர்கள். அப்ப அவங்க 3 வந்துரும். அப்ப சுபாஷ் சந்திர போஸ் என்னன்னு சார் இங்க மிச்சம் இருக்கக்கூடிய 2 லைன்ல பண்ணலாம்னா, அவர் தேச பந்து கிடையாது. அவர் என்னன்னு பாத்தீங்கன்னா பேட்ரியாட்ஸ் ஆஃப் பேட்ரியட்ஸ், தியாகிகளின் தியாகி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அப்ப 5 அப்படின்னு சொல்லணும். அப்ப இங்க 5 வரும். 2 4 3 5ல முடியணும். 2 4 3 5ல முடியுது டி ஆப்ஷன். அப்ப மீதம் இருக்கக்கூடியது இங்க 1. தேசபந்து யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிஆர் தாஸ் அவர்கள் தான் தேசபந்து. சோ இந்த வரலாறு இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள் மற்றும் அவர்களுடைய புனைப்பெயர்கள் தான் இங்க அடிக்க வைக்கப்பட்டுள்ளது. சோ இந்த ஒரு பந்தை எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க நம்மளுடைய பேட்ஸ்மேன் சொல்லலாம். இந்த பந்தை கண்டிப்பா அவர்கள் வந்து ஸ்ட்ரகிள் ஆயிருப்பாங்க. முதலில் 5 ரன்கள் ஸ்கோர் பண்றதுக்கு தடுமாறி இருப்பாங்கன்னே சொல்லலாம். அப்ப நடுவில் வந்து 12வது இறக்கப்பட்ட இந்த ஒரு பந்து மிகவும் கடினமான பந்தாகத்தான் நம்ம பேட்ஸ்மேன்களால் பார்க்கப்பட்டிருக்கு. அடுத்தது இது ஒரு முக்கியமான கேள்வி. ஆனா 2024 ஒலிம்பிக்ஸை மையப்படுத்தி இருக்கக்கூடிய கேள்விதான் சொல்லியிருக்காங்க. 2024 ஒலிம்பிக்ஸ் எங்க நடந்தது என்றது உங்க எல்லாருக்குமே தெரியும். பாரிஸ்ல நடந்திருக்கும். அப்ப 2028க்கான ஒலிம்பிக்ஸ் வந்து அமெரிக்கால நடக்க போகுதுன்றது உங்க எல்லாருக்குமே தெரியும். சோ எந்த இந்திய தடகள வீரர் பாரிஸ் பிரான்சில் நடைபெற்ற ஒலிம்பிக் 2024 2 பதக்கங்களை வென்றார் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்மளுடைய துப்பாக்கி சுடும் வீராங்கனையான, ஓகேவா, இவர் எந்த விளையாட்டை சேர்ந்தவர் தெரிஞ்சுக்கோங்க, துப்பாக்கி சுடும் வீராங்கனையான மனுபக்கர் அவர்கள் தான் 2024 வந்து பாத்தீங்கன்னா 2 வெண்கல பதக்கங்களை பெற்று இந்தியாவிற்கு ஒரு மிகப்பெரிய அங்கீகாரத்தை தேடி கொடுத்திருப்பாரு. அதனால அவங்களுக்கு தயான் சந்த் கேல் ரத்னா விருது வேற வழங்கியிருப்பாங்க. அது வேறு கதை. ஓகேவா? அப்ப மனுபக்கர் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவன் ஒரு கேள்வி கேட்கறாங்கன்னா, இந்த ஒரு பால்ல நல்ல ஸ்கோர் எடுக்க கத்துக்கோங்க துப்பாக்கி சுடுதல். அப்ப இதற்கு வந்துருச்சு. அப்ப மீதம் இருக்கக்கூடிய இந்த ஹர்மன் பிரீத் சிங் என்பவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியாவின் ஹாக்கி டீமோட கேப்டன். அப்ப இவர் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்னா ஹாக்கின்னு சொல்லுங்க. அதே மாதிரி நீரஜ் சோப்ரா அவர்கள் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்னு கேட்டீங்கன்னா ஈட்டி எறிதல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜாவ்லின் த்ரோங்க. என்னது? ஜாவ்லின் த்ரோ. ஓகேங்களா? சோ இதனுடைய தொடர்புடையவர் தான். அடுத்தது நம்ம மீதம் இருக்கக்கூடிய அமன் ஷெராவத். இவர் எதனான்னு பாத்தீங்கன்னா ரெஸ்லிங், மல்யுத்தம். ஓகேங்களா? மல்யுத்தம். இப்ப கட்டா குஸ்தின் கூட ஒரு படம் வரப்போகுது இல்ல, 2 அந்த விளையாடக்கூடிய விளையாட்டான மல்யுத்தத்துடன் தொடர்புடையவருங்க. இவர் தான் இளவயதில், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்தியாவிலேயே இளவயதில் ஒலிம்பிக் பதக்கத்தை வென்றவர். இந்தியாவின் இளம் வயதில் ஒலிம்பிக் பதக்கம் வென்றவர். முக்கியமான ஒரு டேட்டா. ஓகேவா? முக்கியமான ஒரு டேட்டா பார்த்து வச்சுக்கோங்க. இந்தியாவில் இளம் வயதில் ஒலிம்பிக் பதக்கத்தை வென்றவர் அமன் ஷெராவத் அப்படின்றத மறக்காம நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து 14வது பால் எங்க இருந்து எரியப்பட்டிருக்குன்னா நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இந்தியாவில இருக்கக்கூடிய மிகப்பெரிய முக்கியமான சுற்றுலா தலங்கள், அதாவது சுத்தி பார்க்கக்கூடிய இடங்கள், இதெல்லாம் எங்க இருக்குன்னு தான் கேட்டிருக்காங்க. எலிபென்டா குகைகள் எங்க இருக்கு? மத்திய பிரதேசம். அதுல தவறானது தான் தேர்ந்தெடுக்க சொல்றாங்க. ஃபத்தேபூர் சிக்ரி எங்க இருக்குன்னா உத்தரப்பிரதேசம். இது மிக மிக சரி. ஃபத்தேபூர் சிக்ரி யாரால கட்டப்பட்டதுன்னா அக்பர் அவர்களால் கட்டப்பட்டது. சரிங்களா? அக்பர் அவர்களால் கட்டப்பட்டது. இருக்கக்கூடிய இடம் உத்தரப்பிரதேஷ். ராணி கி வாவ் எங்க இருக்குன்னா குஜராத்ல தான் இருக்கு. அதாவது நாம் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய 100 ரூபாய் எடுத்து வாரி வல்லல கர்ணனா இறக்குறீங்கல்ல, அந்த 100 ரூபாயினுடைய பின்னாடி இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ராணி கி வாவ் தான். சோ இது இருக்கக்கூடிய இடம் குஜராத், சரியாக பொருந்திருக்கு. அடுத்தது மகாபோதி கோவில் பீகார், அதாவது புத்த கயான்னு சொல்லுவாங்க. புத்த கயா. சரிங்களா? அந்த புத்த கயா வந்து எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா பீகார்ல தான் இருக்கு. சோ 3மே சரியாக பொருந்திருக்கு. அப்போதே முடிவு பண்ணலாம் எலிபென்டா குகைகளானது மத்திய பிரதேசத்துல இல்ல, மாறாக அவ இருக்கக்கூடிய இடம் எங்கன்னு பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரம். சரிங்களா? மகாராஷ்டிரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துலதான் இருக்கு. சோ கிட்டத்தட்ட கரெக்டா சொல்ல போனா மும்பைல இருக்கு. மகாராஷ்டிரம் சொல்றோம்ல, அங்க மும்பைல இருக்கிறதா தான் பாக்குறோம். எதுன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய எலிபென்டா குகைகள். சரிங்களா? சோ இது நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்ததாக
15வது பந்து எந்த இடத்துல இருந்து எரியப்படுதுன்னா, which country helps Indian astronauts in training for Gaganyaan mission? எந்த நாடு ககன்யானில் செல்லும் இந்திய விண்வெளி வீரர்களுக்கு பயிற்சி அளிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. சோ ககன்யான் என்றாலே மனிதர்களை முதலில் உள்ள அனுப்பி ராக்கெட்டுக்குள்ள அனுப்பி விண்வெளிக்கு அனுப்புறதுதான். சோ அந்த திட்டத்தை அமெரிக்கால எத்தனையோ தடவை சக்சஸ்ஃபுல்லா பயன்படுத்திக்கிட்டு இருக்கு. ஆனா நம்ம இந்தியா இதை ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ண போது. ஆனா சொல்லப்படக்கூடிய வருஷங்கள் அப்படியே தள்ளி போய்கிட்டே இருக்குன்னே சொல்லலாம் இந்த இதுல. சோ ககன்யான் என்பது 2027ல நடக்கக்கூடிய ஒரு மிஷனா தான் பார்க்கப்படுது. 2027ல நடக்கக்கூடிய ஒரு மிஷனா பார்க்கப்படுது. சோ இந்த ஒரு மிஷனை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 2027ல தான் இதை செயல்படுத்துறாங்க. யாரு? நம்மளுடைய ககன்யான். சரியா? சோ இப்போ எந்த நாடு நமக்கு ட்ரைனிங் கொடுக்குது? அதுல உள்ள போறாங்கல்ல, அவங்களுக்கு எல்லாம் வந்து அங்க போய் நடக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் எந்த நாடு ட்ரைனிங் கொடுக்குதுன்னா ரஷ்யா. சரிங்களா? ரஷ்யாவில் இருக்கக்கூடிய விண்வெளி நிலையமான ராஸ்காஸ்மாஸ் அப்படின்றதுல தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ட்ரைனிங் எல்லாம் நடக்க போகுது. அப்ப ரஷ்யா தான் உள்ள இருக்கிறவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குது. சரியா? அடுத்து 16. Who received the 59th ஞானபீட award for his contribution towards literative works in Hindi in 2024? 2024ஆம் ஆண்டிற்கான ஹிந்தி இலக்கிய படைப்பிற்காக 59வது ஞானபீட விருது பெற்றவர் யாருன்னு ஒரு கரண்ட் அஃபேர் வந்து தூக்கி வந்து இந்த பால போட்டிருக்குன்னே சொல்லலாம். நம்ம பேட்ஸ்மேன்கள் சார் இது தெரிந்து இருப்பாங்க. உடனே வைரமுத்து எங்க சார் பதில் இல்ல, ரீசெண்டா வந்த ஞானபீட விருதை பெற்றவர் அவருதான் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க பார்த்தோம். வைரமுத்து டைமண்ட் பேர்ல் சார் அவரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பார்த்திருப்பீங்க. ஆமாம், வைரமுத்து அவர்கள் பெற்றது உண்மைதான். நம் தமிழகத்தை சேர்ந்த வைரமுத்து அவர்கள் ஞானபீட விருதை பெற்றது உண்மைதான். அவர் பெற்றது 60வது ஞானபீட விருது. அதாவது 2025ஆம் ஆண்டிற்கான 60வது ஞானபீட விருதை தான் பெற்றிருக்கிறார். அதாவது தமிழர் என்ற முறையில் 3வது தமிழர் இவர்தான். சரிங்களா? இந்த ஞானபீட விருதை பெறக்கூடிய 3வது தமிழர் இவர்தான். அப்ப முதல்ல இருவர் பெற்றிருக்கிறது யார் யாரும் தெரிஞ்சுக்கோங்க. அகிலன் அவர்கள் பெற்றிருக்கிறார். அகிலன் அவர்கள் 1975ஆம் ஆண்டு ஒரு நாவலுக்கும், அதை தொடர்ந்து 2002ஆம் ஆண்டு ஜெயகாந்தன் அவர்களும் என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா பெற்றிருக்காங்க. அப்ப இந்த 2 பேருக்கு அடுத்ததா பெற்ற 3வது தமிழர் தான் யாருன்னு பாத்தீங்கன்னா வைரமுத்து அவர்கள் 2025ஆம் ஆண்டிற்காக 60வது ஞானபீட விருதை பெற்றார். ஆனா நம்ம கிட்ட கேட்டிருக்கிறது 59வது ஞானபீட விருது. இதை பெற்றவர் யாருன்னு பாத்தீங்கன்னா வினோத் குமார் சுக்லா அப்படின்னு சொல்லக்கூடிய CA. இதுதான் சரியான பதிலா இருக்கும். சோ நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க இந்த பால் மூலமா. அடுத்த பால் 17வது பால் எங்க வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா which of the பாலிட்டில இருந்து சூப்பர் பாலிட்டி பவுலர் வந்து வீசியிருக்காரு. which of the following member does not have a 6-year tenure? பின்வரும் யாருக்கு 6 வருட பதவி காலம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சோ 6 வருட பதவி காலம் இல்லாதவர் யாருன்னு பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு உச்சநீதிமன்ற நீதிபதிக்கு, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுக்கு தான் 6 வருஷம் எல்லாம் அடக்கிலாம் வைக்க மாட்டோம். நீ 65 வயசு ஆகிற வரையும் நீ தாராளமா சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜா இருந்துக்கலாம். அப்போ 65 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிற வரையும் இந்த சுப்ரீம் கோர்ட்டுடைய ஜட்ஜ், உச்சநீதிமன்ற நீதிபதி வந்து பதவி காலம் வகிக்கலாம். ஆனா இங்க நமக்கு 6 வருஷம் டென்யூர்ல இல்லாதவங்க அவங்க தான் 6 வருஷம் பதவி காலம் இல்லாதவங்க. அப்ப மீதம் இருக்கக்கூடிய அனைவருக்கும் 6 வருட பதவி காலம். அப்போ இந்த சீஃப் எலெக்ஷன் கமிஷன் சொல்லக்கூடிய தலைமை தேர்தல் ஆணையர், இந்தியாவினுடைய தலைமை தேர்தல் ஆணையர் இப்ப யாரு? மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. மறக்கவே மறக்காதீங்க. யாரு இந்தியாவினுடைய தலைமை தேர்தல் ஆணையராக தற்போது செயல்படுபவர்? ஏன்னா தேர்தல்லாம் நடந்திருக்கல, முக்கியமான ஒரு கேள்வியா எதிர்பார்க்கலாம். அது வந்து யாருன்றதை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. இப்போ இந்த 6 வருடம் இவர் இருக்கலாம், அல்லது 65 வயசு வரையும் இருக்கலாம். 2 கண்டிஷன் இருக்கு. அப்ப சீஃப் எலெக்ஷன் கமிஷன் சொல்லக்கூடிய இந்தியாவின் தலைமை தேர்தல் ஆணையர் 6 வருட பதவி காலத்தை அனுபவிக்கலாம், இல்ல 65 வயது வரை இருக்கக்கூடிய பதவி காலத்தை அனுபவிக்கலாம். ரெண்டுத்துல எது முதல்ல வருதோ அதை முடிச்சு விட்டு அனுப்பிச்சு விட்டுருவாங்க. அடுத்து ராஜ்யசபா மெம்பருக்கு எப்பவுமே 6 வருடம் தான். நமக்கு தெரியும் ராஜ்யசபா உறுப்பினர்களுக்கு 6 வருடம், ஒவ்வொரு 2 வருஷத்துக்கு ஒரு முறை மாத்திக்கானே இருப்பாங்க. அடுத்தது இந்தியாவின் தலைமை கணக்கு செயலாளர்னு சொல்லக்கூடிய கேஜ், ஓகேவா, கம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா, இவருக்குமே 6 வருட பதவி காலம் இருக்கும், அல்லது 65 வயசு வரையும் பதவி வைக்கலாம். சோ இதெல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு இந்த 2 கேள்வி கேட்ட போன இந்த 2 கேள்விக்கும் தயவு செய்து மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிலை கூறவும். முதல் கேள்வி என்ன சொல்ல, இந்தியாவின் தலைமை தேர்தல் ஆணையர் யார் அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. இரண்டாவது கேள்வி, கம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியான்னு சொல்லக்கூடிய இந்தியாவின் தலைமை கணக்கு தணிக்கையாளரை நியமிப்பவர் யார்? who appointed the CAG, கம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா? இந்த 2 கேள்விக்கும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதில சொல்லிட்டு போங்க. உங்களுடைய அடுத்த 18வதுக்கு வந்து தமிழ் வந்திருக்காங்க. அப்ப இறுதி 3 பந்துகளை வீசுவதற்கு தமிழ் வந்திருக்காங்க. ஆனா தமிழ் வந்து சாதாரண தூள் பக்கோடா அப்படின்னு சொல்லுவீங்கல்ல, இங்க பாருங்க, தன்மை என்பதன் எதிர்ச்சொல் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. தன்மை என்பதனுடைய எதிர்ச்சொல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வெம்மை. தன்மை என்பது, ஏன்னா தன்மை என்றால் என்ன பாத்தீங்கன்னா குளிர்ச்சி. சரிங்களா? தன்மை என்றால் என்னது? குளிர்ச்சி. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி நாங்க ஒரு முறை நான் ஒரு தேர்வுல வந்து வெம்மை என்பதன் எதிர்ச்சொல் என்னன்னு கேட்டிருந்தேன். எல்லாருமே கருமைன்னு போட்டிருக்காங்க.
என்ன போட்டிருந்தாங்க? கருமை. ஏங்க நான் கேட்டது வெண்மை கிடையாது, வெம்மை. புரியுதா? வெண்மை வேறு, வெம்மை வேறு. வெண்மை என்றால் கருமை, வெம்மை என்றால் வெப்பம் என்ற அர்த்தம். அப்ப அதற்கு வந்து குளிர்ச்சின்னு சொல்லக்கூடிய தன்மை தான் பதிலாக இருக்கணும். அப்ப இங்க தன்மை கேட்டிருக்காங்க, வெம்மைன்னு சொல்லுங்க, பதில் சரியா பொருந்தி போயிடும். அடுத்தது 19 வந்து தமிழ் என்ன பால தூக்கிட்டு வந்து போட்டிருக்காருன்னா, ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லு எழுதுக்குன்னு சொல்லிட்டு ஹெரிட்டேஜ்னு கொடுத்திருக்காங்க. ஹெரிட்டேஜ் என்றாலே பாதுகாக்கப்பட வேண்டிய பாரம்பரியங்க. அப்ப ஹெரிட்டேஜ் என்றால் என்னன்னு பாத்தீங்கன்னா பாரம்பரியம். இதனாலதான் வேர்ல்டு ஹெரிட்டேஜ் டேனே ஒரு டே இருக்கு. என்னது? வேர்ல்டு ஹெரிட்டேஜ் டே, அதாவது உலக பாரம்பரிய தினம் அப்படின்னு சொல்லுவாங்க. உலக பாரம்பரிய தினம் இதுன்னு சொல்லுவாங்க. இந்த உலக பாரம்பரிய தினம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் வரக்கூடிய 18. ஏப்ரல் மாதம் வரக்கூடிய 18. அப்ப ஹெரிட்டேஜ் என்றால் பாரம்பரியம், உலக பாரம்பரிய தினம் ஏப்ரல் 18. இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. லாஸ்ட் இந்த ரவுண்டினுடைய கடைசி பந்தாக உங்களை நோக்கி எறியக்கூடிய தமிழ் வந்து தவறான வினை மரபு தொடரை தேர்க்க ரொம்பவே ஈஸியா தான் கேட்டிருக்காங்க. சோறு உண்டான், முறுக்கு தின்றான், தண்ணீர் குடித்தான், பால் குடித்தான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஆனால் இங்கே பால் குடித்தான் என்று வரக்கூடாது, பால் பருகினான் என்பதே சரியான வினை மரபு தொடராக பார்க்கப்படுகிறது. ஓகேவா? சோ பால் பருகினான் அப்படின்னு தான் சொல்லணும், அல்லது பால் உண்டான் கூட சொல்லலாம், பால் குடித்தான் சொல்லக்கூடாதான். சோ இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க, தமிழ்ல இருக்கக்கூடியது. சோ இன்றைய பிபிஎல் ரவுண்டுடைய மேட்ச் 2ல நிறைய பேர் இன்னைக்கு செஞ்சுரி அடிச்சிருப்பீங்க. அப்ப உங்களுக்கான சூப்பர் ஓவர் கொஸ்டினுக்கு போயிடலாமா? சோ இன்றைய பிபிஎல் மேட்ச் 2 ரவுண்ட் 2ல வந்து எல்லாருமே நிறைய பேர் செஞ்சுரி அடிச்சிருக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு சுலபமான கேள்விகளும் ஓரளவுக்கு உங்களை ஸ்தம்பிக்க வைக்க கேள்விகளும் வந்திருக்கும். சோ இன்னைக்கு எல்லாருக்குமே ஒரு சூப்பர் ஓவர் கொஸ்டின் போயிடலாம். அதுதான் யார் வின்னர்னு பார்த்துலாம். ஏற்கனவே 2 கேள்விகளை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லியிருக்கேன். சோ உங்களுக்கான சூப்பர் ஓவர் லாஸ்ட் ஒரு கொஸ்டினும் பார்த்துலாம் என்ன அப்படின்ட்டு பைட்டன் சி. சோ இதோ உங்களுக்கான ஒரு சூப்பர் ஓவர் கொஸ்டின் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சூப்பர் அப்படின்றத 79ன்னு சொல்லி இருந்தாங்கன்னா, ஓவர் அப்படின்றத 60ன்னு சொல்லி இருந்தாங்கன்னா, டிபிஎல் அப்படின்றத எப்படி சொல்லியிருப்பாங்க, என்ன நம்பர்ல சொல்லியிருப்பாங்கன்றத மறக்காம உங்களுடைய பதில கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. சோ கண்டிப்பா ஒர்க் அவுட் பண்ணுங்க. இந்த 100 ரன்ஸை எடுக்கிறதோட மட்டும் இல்லாம இந்த சூப்பர் ஓவர் கொஸ்டினுடைய ரன்னையும் சேர்த்து எடுங்க. கண்டிப்பா உங்களுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு இந்த வாரம், இந்த முறை காவல்துறைக்குள்ள என்ட்ரி ஆகிறதுக்கு. சோ ஒரு என்ட்ரி லெவல்ல உள்ள போறீங்க, கண்டிப்பா சக்சஸ் அடையிறீங்க, அதுல இருந்து வின் பண்ணி காமிக்கிறீங்கன்றத பாத்துக்கோங்க. சோ இணைந்திருங்கள், தொடர்ந்து பயணிப்போம். நன்றி, வணக்கம்.